நாளை 25/11/2025 செவ்வாய்க்கிழமை உத்திராட நட்சத்திரம், வளர்பிறை பஞ்சமி, கண்டநாம யோகம், பவகரணம், தொடர்ந்து கவலோகரணம். மேலும் நாளை கேட்டதை கொடுக்கும் அபிஜித் நட்சத்திரத்தோடு வரக்கூடிய பிரபலாஷ்ட யோகம், கூடா நாள். நாளைய தினம் என்ன காரியங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நாளைய தினம் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அனைவரும் இந்த நாளில் கேட்டதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் நாளைய தினம் இறைவன்கிட்ட போய் எனக்கு திருமணம் நல்லபடியாக கைகூடணும், கல்யாணம் ஆகி ரொம்ப ஆண்டுகள் ஆயிடுச்சு, எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அபிஜித் நட்சத்திர நாளில் கேட்டதெல்லாம் கிடைக்கும், நியாயமான கோரிக்கையெல்லாம் நிறைவேறும், அதனால் நாங்கள் அபிஜித் நட்சத்திர நாளில் எங்களுக்கு திருமணம் நல்லபடியாக கைகூடணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், நாங்கள் செய்யக்கூடிய தொழில் அபிவிருத்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு தயவு செய்து யாரும் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் கேட்டுறாதீங்க. ஏன்னா நாளைய பொழுது பிரபலாரிஷ்ட யோகத்தோடு வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் வருது. பிரபலாரிஷ்ட யோகம் அப்படிங்கிறது கூடா நாள். அந்த நாளில் நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே தொடங்கக்கூடாது. அவ்வாறு தொடங்கும் பொழுது துர்தேவதைகளோட அனுகிரகத்தால் நாம் தொடங்கக்கூடிய அந்த காரியம் நமக்கே வினையாக முடியும். நாளைய தினம் அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்தில் எனக்கு நல்லபடியாக திருமணம் கைகூட வேண்டும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா திருமணம் கைகூடும். ஆனால் அந்த திருமணம் கைகூடிய பிறகு வாழ்நாள் முழுவதும் அந்த திருமணத்தால் அந்த கல்யாணம் செய்து கொண்டவர்களுக்கு வினையே சித்திக்கும். அதாவது கடைசி காலம் வரைக்கும் அந்த திருமணத்தால் அவங்களுக்கு சந்தோஷமே கிடைக்காது. அதே மாதிரி நாளைக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல குணநலங்கள் கொண்ட குழந்தையாக இருக்காது. நாளைய தினம் கூடா நாள், அதாவது பிரபலாரிஷ்ட யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபலாரிஷ்ட யோகம் என்னன்னைக்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதன் பிறகு நாளைக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நம்ம கேட்கக்கூடாது, பிரபலாரிஷ்ட யோக நாளில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். பொதுவாக 7 தினங்கள் பிரபலாரிஷ்ட யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் பிரபலாரிஷ்ட யோகம். அதே மாதிரி திங்கட்கிழமையும் சித்திரை நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாள் பிரபலாரிஷ்ட யோகம். நாளை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் உத்திராட நட்சத்திரம் வரக்கூடிய நாள் பிரபலாரிஷ்ட யோகம். நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையும் உத்திராடம் வருது. இந்த தினத்தை பிரபலாரிஷ்ட யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு புதன்கிழமையும் அவிட்ட நட்சத்திரம் இணையும் நாள் பிரபலாரிஷ்ட யோகம். வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரம் இணையும் நாள் பிரபலாரிஷ்ட யோகம். வெள்ளிக்கிழமையும் பூராடமும் இணையக்கூடிய நாள் பிரபலாரிஷ்ட யோகம். சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள் பிரபலாரிஷ்ட யோகம். இந்த மாதிரி 7 கிழமைகளுக்கு உரிய 7 நட்சத்திரங்கள் பிரபலாரிஷ்ட யோகம் கூடா நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரபலாரிஷ்டம் வரக்கூடிய நாளில் நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே தொடங்கக்கூடாது. எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு அன்றைய தினம் பேச்சு ஆரம்பிக்கக்கூடாது, நிச்சயதார்த்தங்கள் வைக்கக்கூடாது, திருமணத்தை அந்த நாளில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி பிரபலாரிஷ்ட யோகம் இருக்கக்கூடிய நாளில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட வாழ்நாள் முழுவதும் தாங்க முடியாத இன்னல்கள் ஏற்படும். சொல்லுவாங்க புதன்கிழமையும் அவிட்ட நட்சத்திரத்திலையும் பிறந்தவன் படாத பாடுபடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த பிரபலாரிஷ்ட யோகத்தினால ஏற்படக்கூடியது. நாளைய தினம் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்கன்னு எனக்கு அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடு, இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம இறைவன்கிட்ட கேட்டோம் அப்படின்னா நம் வேண்டக்கூடிய பிரார்த்தனையை நமக்கு எதிர்வினையாக மாறி நம்மை தாக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். நாளைய தினம் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா அன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா பிரபலாரிஷ்ட யோகத்தோடு வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நாளைய தினம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தில் 2 தீபங்களை ஏற்றி இறைவனிடம் எந்த பிரார்த்தனையுமே நம்ம செலுத்தக்கூடாது. அந்த 2 தீபங்களை ஏற்றி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 12 மந்திரங்களை எம்பெருமான் நாராயணனை குறித்து சொல்லிவிட்டு நம்ம பேசாமல் இருந்துடணும். நாளைய தினம் எந்த பிரார்த்தனையுமே இறைவன்கிட்ட வைக்கக்கூடாது. எந்த பிரார்த்தனையும் நாளைக்கு நம்ம இறைவன்கிட்ட வைக்காமல் இருக்கும் பொழுதே நமக்கு எல்லா நலன்களும் சித்திக்கும். அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ ஹராய நமக, ஓம் ஸ்ரீ கேசவாய நமக, ஓம் ஸ்ரீ பத்மநாய நமக, ஓம் ஸ்ரீ வாமனாய நமக, ஓம் ஸ்ரீ வேதகார்பாய நமக, ஓம் ஸ்ரீ வாசுதேவாய நமக, ஓம் ஸ்ரீ மதுசூதனாய நமக, ஓம் ஸ்ரீ வராகாய நமக, ஓம் ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமக, ஓம் ஸ்ரீ ஜனார்தனாய நமக, ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக, ஓம் ஸ்ரீ ஸ்ரீ தாராய நமக அப்படிங்கிற இந்த 12 மந்திரங்களை நாளைய தினம் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி நம்மளோட வீட்டில் காலையில் 5 மணிலிருந்து 7 மணிக்குள்ளார சாம்பிராணி தூபம் கண்டிப்பாக காட்ட வேண்டும். நாளைய தினம் முழுவதும் நம்ம குடியிருக்கக்கூடிய வீடு, அலுவலகம் ஆகிய இடங்களில் துர்தேவதைகள் அதிகம் வாசம் செய்யாமல் இருக்கிறதுக்காக வீடு முழுவதும் நாளைய தினம் நல்ல சாம்பிராணி தூபம் காட்டியே தீர வேண்டும். அலுவலகத்திலே நம்ம நாளைய தினம் சாம்பிராணி தூபங்கள் காட்ட வேண்டும். பிரபலாரிஷ்ட யோகம் அப்படிங்கிறது துர்தேவதைகள் பூலோகத்திற்கு வரக்கூடிய நாள். அன்றைய தினம் நாம் தொடங்கக்கூடிய காரியங்கள், நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நமக்கு தீயதாகவே வரும்.
நாளைய தினம் வந்து நமக்கான பிரார்த்தனை எதையுமே வந்து இறைவனிடம் வந்து சமர்ப்பணம் செய்யக்கூடாது. நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன அந்த நாராயணனோட மந்திரத்தை மட்டுமே வந்து நாளைய தினம் வந்து ஜெபம் செய்துட்டு இருக்கணும். அந்த மந்திரத்தை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட தரேன். அதை வந்து பார்த்து நாளைய தினம் நம்ம வீட்டில் வந்து சாம்பிராணி தூபம் காமிச்சு அந்த மந்திரத்தை மட்டும் ஓதி அபிஜித் நட்சத்திரத்தில் 2 தீபங்கள் மட்டும் ஏற்றுங்க. எக்காரணத்தை கொண்டும் நாளைய தினம் அபிஜித் நட்சத்திரம் வருது, யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, நாளைக்கு வந்து கேட்டதெல்லாம் கிடைக்கும், கிருஷ்ண பரமாத்மா வந்து தன்னோட கிரீடத்தில் வந்து மறைச்சி வச்சிருந்த நட்சத்திரம் வந்து பூலோகத்துக்கு வரக்கூடிய நல்ல நாள், இந்த நாளில் வந்து நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்கும்னு வந்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நாளைய தினம் தயவு செய்து பிரார்த்தனைகளை செய்து விடாதீர்கள். நாளைய தினம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரபலாரிஷ்ட யோகம் அப்படிங்கிறதுனால நாளைய தினம் வந்து உலகில் இருக்கக்கூடிய அனைத்து துர்தேவதைகளும் பூலோகத்திற்கு வரக்கூடிய நாள். அன்றைய தினம் நாம் வந்து கேட்கக்கூடிய வரங்கள் அனைத்தும் நமக்கு வினையாகவே மாறும். அதனால் வந்து எம்பெருமான் நாராயணனோட 12 மந்திரங்களை மட்டுமே ஓதி வீட்டில் வந்து சாம்பிராணி தூபம் காட்டும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் யாவும் நீங்கும். பிரபலாஷ்ட யோகத்தில் வந்து பிறந்தவர்கள் தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்க எம்பெருமான் நாராயணன் உரைகின்ற சன்னதிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை இந்த 12 மந்திரங்கள் ஓதி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அன்றைய தினம் வந்து தான தர்மங்கள் செய்யலாம், தர்ப்பண காரியங்கள் வந்து செய்யலாம். இதை தவிர்த்து வேற எந்த பிரார்த்தனையும் வந்து அந்த நாளில் வந்து வச்சுக்காதீங்க. அதே மாதிரி வந்து புதிதாக பயணம் தொடங்குறது, யாருக்காவது வந்து கடன் வாங்கி கொடுக்கறது, வீட்டில் வந்து மல்லிகை ஜாமான் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இது எல்லாத்தையுமே வந்து தவிர்க்க வேண்டிய நாள். நாளைக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அந்த பொருளாலேயே நாளைக்கு வந்து நமக்கு வந்து பிரச்சனை ஏற்படும். நாளைக்கு வந்து ஒரு வாகனம் வாங்குறது, அல்லது வந்து அலுவலகத்தில் வந்து முக்கியமான கோப்பில் வந்து கையெழுத்து போடுறது, அல்லது வந்து அலுவலகத்தில் நம்ம வேலை செய்யும் பொழுது நம்மளோட மேல் அதிகாரிகிட்ட வந்து நாளைக்கு வந்து வாக்குவாதம் செய்கிறது எதுவுமே நாளைக்கு வந்து செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வந்து மௌனமாக இருப்பதே நாளைக்கு வந்து சிறந்தது. எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு பயணத்தையுமே வந்து நாளைக்கு வந்து தொடங்கக்கூடாது. அனைத்து காரியங்களையுமே வந்து இந்த பிரபலாரிஷ்ட யோகம் வரக்கூடிய நாளுக்கு அடுத்த நாள் வந்து தள்ளி போட்டுக்குங்க. நாளைய தினம் வந்து எந்த ஒரு செயல்பாடையுமே வந்து தவிர்த்துருங்க. நாளைய தினம் வந்து எந்த ஒரு செயல்பாடையும் தவிர்த்து அமைதியாக இருக்கிறதே வந்து நமக்கு வந்து உத்தமம். அதே மாதிரி அபிஜித் நட்சத்திரம் வருதுன்னு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். அபிஜித் நட்சத்திரம் வருதுன்னு சொல்லி கேட்டதெல்லாம் கொடுக்குன்னு சொல்லி நாளைக்கு எந்த வரத்தையுமே தயவு செய்து கேட்டுறாதீங்க. அது வந்து மகா பாவத்தையே நமக்கு வந்து சேர்க்கும். இந்த பிரபலாரிஷ்ட யோகம் வந்து எதனால் உருவாச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதற்கு வந்து மகாபாரதத்தோட காலத்துக்கு தான் நம்ம வந்து சொல்லணும். ஒரு முறை வந்து பார்த்தோம் அப்படின்னா துரியோதனனுக்கு வந்து ஆயுள் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லி துரியோதனோட தாயான காந்தாரி வந்து உணர்றாங்க. அப்பொழுது துரியோதனனை கூப்பிட்டு, நீ அருகில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றில் சென்று நீராடி நீ வந்து பிறந்த பொழுது எப்படி இருந்தாயோ அதே கோலத்தோடு என்னிடம் வந்து நில், நான் வந்து உன்னோடது மேனி முழுவதையும் பார்க்க வேண்டும், அப்பொழுது தான் உனக்கு ஏற்படக்கூடிய கண்டங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லி காந்தாரி வந்து துரியோதனன்ட்ட சொல்கிறாங்க. துரியோதனனும் வந்து அன்னை சொல்லை வந்து கேட்டுக்கொண்டு அருகில் இருந்த ஆற்றுக்கு சென்று நீராடி பிறந்த மேனியாக தன்னோட அன்னையை நோக்கி வரும் பொழுது விதி யாரை விட்டது, கிருஷ்ண பரமாத்மா வந்து அந்த இடத்துக்கு வராரு. துரியோதனா, என்னதான் உன் அம்மா வந்து சொன்னாலும் உன் அம்மா முன்னாடி இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு எந்த துணியுமே போடாமல் போய் நிற்பையா, உன்னோட இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து நீ வந்து இலை சருகுகளை கொண்டு மறைத்து அதன் பிறகு உன் அன்னை முன் நில் அப்படின்னு சொல்கிறாரு. கிருஷ்ணன் கூறியதற்கெனங்க துரியோதனன் வந்து இலைகளால் ஆன ஆடையை வந்து தன்னோட இடுப்புக்கு கீழே உடுத்திக்கிட்டு தன்னோட அன்னைகிட்ட சென்று, அன்னையே நீங்கள் கூறியபடி நான் வந்து நீராடி விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. காந்தாரி வந்து தன்னோட கண்களை திறக்கும் பொழுது அப்படியே உச்சந்தலையிலிருந்து துரியோதனை பார்த்துக்கிட்டே வராங்க. வயிற்றுக்கு கீழே பார்க்கும் பொழுது துரியோதனன் வந்து இலைகளாலான ஆடை அணிஞ்சிருக்கிறத பார்த்ததும் காந்தாரியை வந்து தலையை விரித்து ஒப்பாரி வைக்கிறாங்க. விதி வலியது, இனிமேல் வந்து என்னால் எதுவுமே செய்ய முடியாதே அப்படின்னு சொல்லி காந்தாரியை வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. அந்த காந்தாரியை வந்து தலைமுடியை வந்து விரித்து ஒப்பாரி வைத்த அந்த தினமே பிரபலாரிஷ்ட யோகம் வரக்கூடிய அந்த நாள். அதனால தான் அந்த நாளில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைய தினம் செய்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அழிவே சித்திக்கும். காந்தாரியும் வந்து சொல்லிட்டாங்க, நான் எவ்வளவோ உன்னை காப்பாற்றணும்னு பார்த்தேன், என்னால் வந்து முடியல, நீ வந்து ஆடையை வந்து அந்த இடத்துல வந்து மறைச்சதுனால அந்த இடத்துல வந்து உன்னை தாக்கும் பொழுது உனக்கு மரணம் சித்திக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் வந்து பீமன் வந்து துரியோதனனோட அந்த தொடையில் வந்து அடித்து அவனை வந்து மரணம் அடையறதுக்கு வந்து காரணமான நிகழ்வு வந்து நடந்தது. அந்த காந்தாரி வந்து தலைமுடியை விரித்து ஒப்பாரி வைத்த அந்த நாளாக பிரபலாரிஷ்ட யோகம் வரக்கூடிய நாள் இருக்கிறதுனால அன்றைய தினம் அனைத்து விதமான நல்ல காரியங்களையும் தவிர்க்க வேண்டும். பிரார்த்தனைகளை வந்து நாம் தவிர்க்க வேண்டும். அன்றைய தினம் நாம் வீடு முழுவதும் துர்தேவதைகள் வந்து பூலோகம் முழுவதும் வாசம் செய்யக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால அந்த துர்தேவதைகளை வந்து துரத்துறதுக்காக வீடு முழுவதும் அன்றைய தினம் சாம்பிராணி தூபங்கள் காட்ட வேண்டும். வீட்டில் வந்து அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில், அதாவது வந்து பிரபலாஷ்ட யோகத்தோடு அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வீட்டில் 2 தீபங்கள் மட்டும் ஏற்றி
சாம்பிராணி தூபம் காட்டி எம்பெருமான் நாராயணனோட அந்த 12 மந்திரங்களையும் ஓதிட்டு பேசாமல் நம்ம பாட்டு இருந்துடுறது நமக்கு வந்து நல்லது. வேறு எந்த விதமான பிரார்த்தனைகளும் வைத்துக்காதீங்க. நாளைக்கு வந்து யாரையும் நம்பி வந்து கையெழுத்து போடாதீங்க, கடன் வாங்காதீங்க, புதிதாக எந்த தொழிலையும் செய்யாதீங்க, நாளைக்கு வந்து எந்த பிரயாணங்களையும் வைத்துக்காதீங்க, நாளைக்கு புதிய முயற்சிகள் எதையும் செய்யாதீங்க, ஆஃபீஸில் வந்து முக்கியமான கோப்புகளில் வந்து நாளைக்கு கையெழுத்து போடாதீங்க, யாரையோ நம்பி நாளைக்கு வந்து ஒரு வேலையை ஒப்படைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வந்து உங்களோட வேலையை நீங்களே பார்க்க பாருங்கள். நாளைய தினம் வந்து துர்தேவதைகள் வந்து பூமியில் வந்து அதிகமாக வந்து உலா வரக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால அனைத்து விதமான பிரச்சனைகளும் நமக்கு வந்து ஏற்படும். அதே மாதிரி நாளைக்கு வந்து ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா ஒரு முக்கியமான முடிவு எடுத்து அதை வந்து நாளைக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. எல்லா விதமான பணிகளையும் நாளைக்கு வந்து அறவே ஒதுக்கி வைங்க. நாளைக்கு வந்து நாளைய தினம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து சாம்பிராணி தூபங்கள் வந்து காமிச்சிட்டே இருங்க, ஊதுபத்தி ஏற்றி வைங்க. எந்த அளவுக்கு சாம்பிராணி தூபங்கள் வந்து நாளைக்கு நீங்கள் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பூலோகத்துக்கு வரக்கூடிய துர்தேவதைகளால் வந்து நமக்கு வந்து தாக்கங்கள் ஏற்படாது. சில பேர் நினைப்பாங்க நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு வந்து புதிதாக வந்து மருத்துவரை பார்க்குறது, புதிய மருந்துகளை எடுத்துக்கிறது நோய்களை வந்து நீக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து அந்த மாதிரி தயவு செய்து செய்துறாதீங்க. நாளைய தினம் வந்து பிரபலாரிஷ்ட யோகம் வரதுனால நாளைய தினம் வந்து புதிதாக வந்து எந்த மருத்துவரையும் பார்க்காதீங்க, புதிய மருந்துகளையும் எடுத்துக்காதீங்க. அவ்வாறு எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு வரக்கூடிய நோயின் தாக்கம் வந்து மிக அதிகமாக வந்து ஏற்படும். ஒன்லி தானம், தர்மம், தர்ப்பணம் போன்ற காரியங்களை மட்டும் செய்யுங்க. நெடுந்தூரம் செய்யக்கூடிய அந்த யாத்திரையை வந்து நாளைக்கு வந்து வச்சுக்காதீங்க. அதே மாதிரி வந்து நான் ஒரு ஆஃபீஸ் வேலையாக வந்து வெளியூருக்கு போகணும், விமானத்தில் போகணும், ரயிலில் போகணும், பஸ்ஸில் போகணும், இந்த மாதிரி எந்த யாத்திரைகளையுமே வந்து நாளைக்கு வந்து வச்சுக்காதீங்க. நாளைய தினம் வந்து அமைதியாக இருங்க. அமைதியாக இருந்து வீட்டில் சாம்பிராணி தூபம் காமிக்கிறது மட்டுமே போதுமானது. பிரபலாரிஷ்ட யோகம் வரக்கூடிய நாளில் சாம்பிராணி தூபம் காமிக்கும் பொழுது நமக்கு எந்த இடரும் ஏற்படாது அப்படின்னு சித்தரோட வாக்கா வந்து காணப்படுது. சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தீர் விஜயத்தில் பிரபலாஷ்ட யோகத்தை பற்றி கூறிய தகவல்களை வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இந்த பிரபலாஷ்ட யோகத்தை பற்றி பல பேர் தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் வந்து அதோட பலனை வந்து யாருக்குமே வந்து தெரியப்படுத்த மாட்டாங்க, அவங்க மனசுலேயே வச்சுக்குவாங்க. நேரமும் காலமும் கூடி வரும் பொழுது தான் ஒருத்தருக்கு வந்து பிரபலாஷ்ட யோகத்தோட விளைவுகளை வந்து தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளோட வாத்தியார் வந்து அடிக்கடி சொல்லுவார். எனக்கு தெரிஞ்சதை வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். நாளைய தினம் வந்து அனைத்து விதமான சுபகாரியங்களையும் தவிர்த்து நாளைய தினம் வந்து தர்ப்பணம் மற்றும் தான தர்மங்கள் மட்டுமே செய்யுங்க. வேறு எந்த பிரார்த்தனையும் நாளைக்கு இறைவனிடம் வைக்காதீங்க. நாளைக்கு எந்த ஒரு புதிய செயலையும் செய்யாதீங்க. வீட்டுக்கு தேவையான எந்த ஜாமானையும் வாங்காதீங்க. பிரயாணங்களை வந்து தவிருங்க. அலுவலகத்தில் வந்து முக்கியமான முடிவு எடுக்காதீங்க. நாளைய தினம் அலுவலகத்தில் எந்த மீட்டிங்கும் போடாதீங்க. அலுவலகத்தில் வந்து ஒருத்தரை நம்பி வந்து ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டு வெளியில் போகாதீங்க. நாளைக்கு அந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா பலவிதமான இன்னல்கள் ஏற்படும். நாளைய தினம் திருமணம் போன்ற சுபகாரியங்களை அறவே தவிர்ப்பது நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா. நன்றி. ஓம்.